ஸோ ஹலோ கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாட்களில் ரொம்ப மாதங்களும் இல்லை, ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஸோ ரீசெண்டாக இப்போ நம்ம நிறையா கேமிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்க நேரத்தில் ஸோ இப்போ நான் உங்களுக்காக வந்திருக்க கேம் உங்களுக்கு பற்றி நான் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு பசம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் இன் 3, 2 and ஓ என்னடா வரமாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நினச்சேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோ போட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவோட வந்திருக்கேன். இனிமேல் சண்டே அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஏன்டா மற்ற நாள் என்னடா பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மற்ற நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. சண்டே அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 வீடியோ பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணலாம். அது ஒரு கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இப்போ அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா போனான். ஸோ வேகமாக அழுத்தி பிடிச்சி போனாடே. எப்படி அழுத்தி பிடிக்கிறது நம்ம மிஞ்ச யாரும் இல்லைங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கொம்பன்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு மேட்ச் வெறித்தனமாக பார்த்திங்கன்னா 3 கில் அடிச்சிருக்காரு. நம்ம 1 கில் தான் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா எனக்கு திங்ஸும் நம்ம பார்த்தீங்கன்னா மினி யூஸின்னு பார்த்தா எடுத்துக்கலாம். ஏன்னா 1600 ரூபா இருக்குது. இந்த மேட்ச் நம்ம காசு சேவ் பண்ண நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திங்கன்னா அதை நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலாயிருக்கும். அப்போ நம்ம நல்லா பார்த்திங்கன்னா கம்பேக் தரலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எப்பயுமே இபி அட்லீஸ்ட் கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா வச்சுப்பேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம். ஸோ இப்போ யார் பின்னாடி போகலாம். இந்த மேட்ச் அட்லீஸ்ட் நம்ம ஒரு கில்லாச்சும் அடித்தாகணும். ஸோ மினி யூசி பற்றி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது பயங்கரமாக அழுத்தி பிடிக்கும். ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே அவர் பின்னாடி போகலாம். ஐயோ நான் ஒரு முட்டா பையங்க. மினி யூசி லாங் ரேஞ்சில் அடிக்காதுன்னு தெரியாமல் சும்மா பேசி அடிச்சிட்ருக்கிறேன். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், வேகமாக போகலாம். அங்கே ஒரு எனிமி இருக்கான். அப்படியே சைலண்ட்டாக ஸ்னீக் பண்ணி போகலாம். அழுத்திப்புடி கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர், இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடியோ. அதாவது இந்த வீடியோ நான் எடுக்கும்போது நான் வெறும் பார்த்தீங்கன்னா 18வது லெவல் தான். இப்போ நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் 30வது லெவல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். 30வது லெவலுமே ஒரு அவ்வளோ பெரிய லெவல் தான் ஒத்துக்கிறேன். பட் ஆனாலும் இந்த டைமில் எனக்கு ஹெட்டை பார்த்து அழுத்தி பிடிக்கணும், ஒன் டேப் அதெல்லாம் எதுவுமே பார்த்திங்கன்னா தெரியாது இந்த 18வது லெவல் எல்லாமே இருக்கும்போது. ஸோ இந்த கேம் பிளே லைட்டாக பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோங்க. இதோட எண்டிங்கில் நான் எத்தனை எலிமினேஷன் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியுமா நான் பார்த்தீங்கன்னா செக் பார்த்திங்கன்னா பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரியுமாங்கிறத முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ கைஸ் ஒரு உண்மையை சொல்லட்டா, என் வாய்ஸ் இங்கேருந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. உங்களுக்கு அங்கே எப்படி கேட்குதுன்னு நிஜமாக பார்த்திங்கன்னா தெரில. ஸோ என் ஃப்ரெண்டு இது பார்த்திங்கன்னா நான் சோலோ தான் வந்து ஆடுறேன். இங்கே இருக்க ஒருத்தனை கூட எனக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. சும்மா அப்படி சோலோவாகவே சிஎஸ் போட்டு அப்படி பார்த்திங்கன்னா வரது தான். பட் ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒரு யூஐடி பார்த்திங்கன்னா வச்சுருந்தேங்க. ஸோ அதில் நமக்கு பார்த்திங்கன்னா 2 பேர் தான் தெரியும். பட் ஆனால் இந்த யூஐடியில் நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தரை தான் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் பார்க்கணும். அவர் இந்த லீவ் வருது இல்லை கைஸ், இந்த லீவ் கரெக்டாக இப்போ இந்த லீவு முடியும் போது தான் நான் பார்த்திங்கன்னா இது எப்போயோ நான் எடுத்து விளையாண்டு போட்டது. பட் ஆனால் இப்போ தான் நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் நான் பார்த்திங்கன்னா தந்துக்கிட்டு இருக்கேன். என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அக்டோபர் 5 நைட்டு 10:23 அதாவது 10:30 இப்போ உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் தந்துக்கிட்டுருக்கேன். இது நாளைக்கு ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி கூட ரிலீஸ் பார்த்திங்கன்னா பண்ணிடுறது வீடியோ. ஏன்னா வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லாமல் நாளைக்கு எனக்கு பார்த்திங்கன்னா டைம் இருக்காது. வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண கூட எனக்கு பார்த்திங்கன்னா டைம் இருக்காது. ஸோ நிறைய வேலை இருக்கா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணிடணும். போட டவுனு. சரி ஆமாம்மா என்ன வந்து ரிவே பண்ணுமாம்மா. எம்மா ரிவே பண்ணம்மா. அவ்வளோதான். அங்கே ஓரமாக போயிட்டு அவங்க போட்ட க்ளோவாலில் ஒரு மெடிக்கெட் முதல்ல போடணும். நான் தான் கடைசியாக இங்கே இருக்கிறத பார்க்கவே இல்லைங்க. யூஎம் போச்சு ஒரே அழுத்தி விட்டோம். சரி இந்த மேட்ச் நம்ம வெறித்தனமாக விளையாடுறோம். சரி முட்டைக்கு 4 எடுத்து பூயை அடிக்கலான்னு நினச்சா கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்க. சரி பரவாயில்ல, இந்த மேட்ச்சு வெறித்தனமாக ஆடுறோம் நம்ம. அது MP5 தான். இல்லை பிசான் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் பார்த்திங்கன்னா மேக்கின்னு நம்ம பார்த்திங்கன்னா பிசான் தான். இது 2 தான் நமக்கு எப்பயுமே, வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேக் இல்லை பார்த்திங்கன்னா பிசானு.
ஸோ எப்படா வெளியே விடுவீங்க? அப்பா விட்டானுங்க. வாங்க கைஸ் போகலாம். இத்தனைக்கு நான் மைக் ஆன் பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா பேசல இவனுங்கிட்ட. ஓகே, கொஞ்சம் நல்லா இங்கே போய் ஒரு 10 செகண்ட் கிட்ட இங்கே போய் ஃபஸ்ட்டு ஒளிஞ்சிக்கலாம். அதுக்குமே பார்க்கல எவனாச்சும் வரான். நான் அங்கே ஒருத்தர் இருக்கான். இருங்க அவனை நான் டவுன் வைக்கிறேன். அதோ அங்கே தான் தெரியிறான் பாருங்க. அதுவும் அங்கே தெரியிறானா மேலே? ஓகே, அவ்வளோதான் டவுன் வச்சாச்சு. கடவுளே அஜித்தே எம்மா. ஓகே, ஸோ ப்ரோ என்னாச்சும் வந்து ரிவே பண்ணுங்க. எம்மா ரிவே பண்ணம்மா. அப்படிதான் ரிவே பண்ண. தேங்க்ஸ்மா. அப்பா இவங்க தான் அப்போ நமக்கு 2 டைம் மேலே ரிவே பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் அப்படி தான் நம்ம பல்ப் வாங்கினோம். இந்த மேட்ச் எப்படின்னு தெரியலையே. ஐயோ சை, செட்டிங்ஸ் போய் முதல்ல மாற்றணும் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இதிலே நம்ம ஆன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண பார்த்திங்கன்னா போடுறேன். ஸோ அந்த மேட்ச் நான் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு வரேன். இந்த மேட்ச் நான் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு தான் நான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் ரெண்டுத்துக்கும். ஸோ சென்சிட்டிவிட்டிக்கும் சரி இதுக்கும் சரி. ஸோ கமான் இருங்கை சொன்ன ப்ரோ, நீ ஃபஸ்ட்டு போ ப்ரோ. என்னங்க சார் போடே எப்படி மாசா சார் ஆல்ரெடி நிறையா பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்திங்கன்னா தந்திருப்பார் போல். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது பண்ண எப்படி நம்ம கெஸ் ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஒரு மேட்ச் நம்ம அட்லீஸ்ட் 2 டவுன் கேவலமாக எடுத்துருந்தா கூட நம்ம பேர் அப்படியே வரும் பார்த்திங்களா, RRFF4ன்னு. அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க அப்படியே தரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்திங்கன்னா தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா ஒரு 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 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா ஒரு பிஆர் ப்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். அப்போ நான் பார்த்திங்கன்னா 12வது லெவலு. ஸோ அதை நான் பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். சம்திங் ஏதோ 5 நாளில் 8 வியூஸ் கிட்ட தான் வந்துச்சு. பட் ஆனால் அந்த எடிட் நான் கொஞ்சம் கேவலமாக பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் 1-2 சூழ்நிலைகளால் அதை வந்து டெலிட் பண்ண ஸோ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ நம்ம அதே மாதிரி தான் லிட்டில் சிங்கம் நான் பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த சத்தியமாக சொல்கிறேன் 62,000 வியூஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா போச்சு. பட் ஆனால் அதை வேணால் டெலிட் பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா எடிட் இருந்ததுன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கேவலம் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேனா. அதுவும் இல்லாமல் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நல்லாவே இல்லைடான்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சதுன்னு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவ்வளோதான் கீஸ் பூயை அடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை அது கடைசி ஒன்று வரும், நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா வீடியோ போடுவோம். பை கைஸ், ஹேவ் ஃபன்.